நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் உள்ள பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் மேற்கொண்டு வீடியோஸ் அப்லோட் பண்ண போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி செஞ்சு காமிக்கிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. அதாவது முருங்கைக்கீரையும் கம்பம்புளையும் சேர்த்து ஒரு மிக்சிங் ரெசிபியாக தான் நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். இது ரொம்ப நமக்கு ஆரோக்கியமானதும் கூட. உங்களுக்கு இந்த கீரையை பார்த்தா முருங்கைக்கீரையாக தோணும், அந்தளவுக்கு டவுட்ஃபுல்லாகவே இருக்கும். ஆனால் அது கண்டிப்பாக முருங்கைக்கீரை தான். இதோட இலை வந்து நல்லாவே சூப்பராக பெருசாக வளர்ந்துருக்கு. இப்போ கம்பம்புளை பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 2 டைம் தண்ணியில் அலசிட்டு நல்லா ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை நீங்கள் தாராளமாக எவ்வளோ மணி நேரம் நான் ஊற வைக்கலாம். அதாவது காலையில் பண்ண போகிறீங்கன்னா ஓவர் நைட்டு கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். மார்னிங் செய்ய போகிறோன்னா எமர்ஜென்சிக்கு ஒரு 1.5 to 2 மணி நேரம் கூட ஊற வச்சு இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் எவ்வளோ தான் மைய அரைச்சாலும் ரொம்ப நைஸாலாம் ஆகாது. நமக்கு ரவை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் பரபரன்னு தான் இருக்கும். இதுதான் இதோடைய கன்சிஸ்டன்சி. இப்போ இதை ஒரு அடிக்கணமான பாத்திரத்தில் நம்ம சேர்த்துடலாம். அடிக்கணமான பாத்திரம் எதுவாக இருந்தாலும் ஓகே. நான் குக்கர் யூஸ் பண்ணுறேன், அதுக்குன்னு விசில்லாம் போட மாட்டேன். இப்போ அந்த மிக்ஸி ஜாரை நான் அலம்பி 2 டைம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன், அவ்வளோதாங்க. இதுக்கு தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். இது கொஞ்சம் கட்டியாக நம்ம சாப்பிடும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் அளவாக பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஜீரகம், அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கம்மியாக தாங்க இருக்கும், ரொம்ப சேர்க்க வேண்டாம், லைட்டாக சேர்த்துக்கிட்டால் போதும். அதே மாதிரி கருப்பு மிளகு இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு இருக்கும், அதை நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம இது கூட சேர்க்குறதுக்காக முருங்கைக்கீரை ஆஞ்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நம்ம நல்லா ஆஞ்சிடலாம். முருங்கைக்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுக்கோங்க, காஞ்சதை போட்டால் நல்லா இருக்காது. முருங்கைக்கீரை நம்ம வீட்லேயே நார்மலாக எல்லாருமே வச்சுப்போம், அதனால் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய கீரை தான். இதில் அவ்வளோ ஒரு விட்டமின் இருக்குது. முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அதனால் வாரத்துக்கு ஒரு டைமாவது இதை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. இப்போ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை நான் ஆஞ்சிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு டவுட்டாக இருக்கும், முருங்கைக்கீரை நல்லா பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய உரத்தினால தான் அதோடைய வளர்ச்சி அபாரமாக இருக்கும். அதாவது வீட்டில் கிடைக்கக்கூடிய மாட்டு சாணமாக இருக்கட்டும், ஆட்டு சாணம், இந்த மாதிரி இயற்கையான உரங்களை மட்டும் நம்ம செடிகளுக்கு சேர்த்தோன்னா அதோடைய வளர்ச்சி அபாரமாக இருக்கும். பார்க்குறதுக்கு இவ்வளோ பச்சை பசன்னு இருக்குது பார்த்தீங்களா, இலையை பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம வதக்கும் போதே அது சுருங்கிடும். அதனால் இது ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிட் சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. முருங்கை மரத்தில் மட்டும்தாங்க எந்த விதமான செயற்கை உரமும் சேர்க்காமல் அது இயற்கையாகவே வளருது. இப்போ நான் எல்லா கீரையும் நல்லா ஆஞ்சிட்டேன். இதில் நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். அதாவது ஒரு 2 டைம் இதை அலம்பிட்டு அதுக்கப்புறம் இதை என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கம்பமுள், அதை நம்ம ஸ்டவ்வில் ஆன் பண்ணிவிட்டு அதை நம்ம இதை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதாவது கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விடணும். நான் இப்போது மீடியம் வச்சுருக்கேன், தீயை மீடியம் வச்சுட்டு இது ஒரு கொதி வர்ற வரைக்கும் மட்டும், அதாவது நல்ல கரண்டியை எடுக்காமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணாலே போதும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த கம்பமுள்ளில் நமக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்படி கொஞ்ச நேரத்திலே கலரிட்டு இருக்கும்போது அழகாக ரொம்ப திக்காக பாருங்கள், திக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் தான் நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துக்கணும். அதாவது ஃபஸ்ட்டே நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துட்டோன்னா அது அடிப்பத்திக்கும். அதனால் இந்த கம்பு நல்லா திக்கான பிறகு தான் நம்ம முருங்கைக்கீரையை 2 டைம் அலம்பிட்டு சேர்த்துக்கணும். இப்போ நான் தீயை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். அதாவது நெருப்பு நல்லா சிம்மில் நீங்கள் குறைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டால் இந்த ஹீட்லேயே முருங்கைக்கீரை ஒரு 10 நிமிஷத்துலேயே சூப்பராக வெந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த கம்பு எல்லா பக்கமும் கோட்டிங் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுதுன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை தண்ணி சேர்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஹாட் வாட்டரை சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி விட்றேன். மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு 5 to 10 நிமிஷம் அப்படியே நம்ம சிம்மில் வச்சு எடுத்துட்டோன்னா அப்பப்போ அடிப்பிடிக்காமல் சும்மா சென்டரில் நம்ம அப்பப்போ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஃபைனலாக ஒரு 2 காஞ்ச மிளகாய் மட்டும் காரத்துக்கு கொஞ்சம் லைட்டாக ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நான் மாதிரி பிச்சு சேர்த்துக்கிறேன். ரொம்ப நேரம்லாம் நான் காஞ்ச மிளகாய் போட்டுட்டு அதை வச்சுக்கல. அதை காஞ்ச மிளகாய் சேர்த்த உடனே நம்ம ஸ்டவ்வை அணைச்சிட வேண்டியதாங்க. இப்போ நமக்கு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கம்பமுள் முருங்கைக்கீரை சேர்த்த ஒரு களி மாதிரி தாங்க சொல்லலாம் இதை. இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்துக்கு ஆற விட்டதுமே செமையாக அந்த ஆடெல்லாம் படிஞ்சு சூப்பராக அந்த முருங்கைக்கீரைலாம் மேலே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஆற விட்டு சாப்பிடும்போது அதோடைய சுவை ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஸ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்றலாம். ஏன்னா இதில் காரம் நம்ம சேர்த்துருக்கோம், உப்பு எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால் இதில் சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ சைடிஷாக அதை நீங்கள் எடுத்துக்கலாம். தானிய வகை ரெசிபி எல்லாமே மார்னிங் எடுக்கிறது பெட்டருங்க. அதனால் இதை காலையில் நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக், ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.